ஏன்னா வாங்க நேரில் வாங்க சரியா? தமிழ் தீபாவளி எம்ஜிஆர் நகர் அத்தனை பேரை கிளம்பி நேரில் வாங்கப்பா. நீ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கால் பண்ணு, வேலூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கால் பண்ணு. புரியல? வேலூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நீ எனக்கு கால் பண்ணுப்பா, எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாப்பா சரியா? ஆட நீங்கள் கிளம்பி வேலூர் ஸ்டேஷனுக்கு வாங்கப்பா. ஒன்று வேலூர் ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லை வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வர்றேன் சரியா? சேர்ந்து தப்பு பண்ணும் போது எல்லாத்துக்கும் இனிச்சது. இப்போ வந்து கூப்பிட்ற தண்டனை வாங்கி தர சொல்லி கூப்பிட்றதுனால வர மாட்டேங்கிறீங்களா? ம் சொல்லு. இல்லைப்பா, நீங்கள் அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றே ரைட்டு ஓகே. இப்போ நான் கூப்பிட்றேன் வேலூர் ஸ்டேஷனுக்கு வா, இல்லை வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வா. எங்கே வர்றேன் சொல்லு, நான் வர்றேன் நிற்க. ஆ சொல்லுப்பா. ஆ அட நீங்களாம் சென்னிமலை ஸ்டேஷனில் எல்லாம் இருக்கிறீங்க ரைட்டு ஓகே. இப்போ நாங்கள் கூப்பிட்றோம் வேலூர் ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லை வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வர்றோம். ஆ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? சேர்த்து தப்பு பண்ணும்போது தெரியலையா? ஐயோ அவன் வந்து சொன்ன அவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அவன் விட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? தப்பு செஞ்சால் எவனாக இருந்தால் தண்டனை வாங்கி தராமல் அவன் மனசு சாந்தி அழியுது உனக்கு புரியாதா? ஏடா ஏன் முன்னாடி தமிழ் நான் படுத்து புள்ள கொடுத்தவன் நான் எங்கூட வாழக்கூடாதுன்னு எல்லோரும் தடுத்துட்டு என்னடா நீ? ஐயா கிளம்பி முதல்ல நேரில் வாங்கடா. முதல்ல வனிதாவை தமிழையும் முதல்ல நீங்கள் வாங்க, அப்புறம் மாரியம்மலை வர சொல்கிறேன். நீ நேரில் வந்து பேசுங்கடா. நீ நேரில் வந்து பேசு. யோகி மயிரில் நேரில் வந்து பேசு சரியா? அவளை கேட்டால் ராணியை கேட்க சொல்கிறா, ராணியை கேட்டால் அவளை கேட்க சொல்கிறா. ஏன்னா பித்தராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களாடா ஆளுக்கு? இல்லை என்ன நினச்சிக்கிட்டு எவளை ஏமாத்துறதுக்கு எமச்சு நீ ஊம்பிட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னு தெரியல. என்ன நானும் சொல்கிறேன் கேளு, நீ நேராக கிளம்பி வா. புரியல? ஒழுக்கமாக உங்களுக்கு ஒழுக்கம் பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமாடா? ஒழுக்கத்தை பற்றி நீ பேச, நீங்கள் வந்து எனக்கு வந்து கத்துறீங்களோ? கிளம்பி நேரில் வாங்கப்பா. எதுக்கு ஒழுக்கம் எப்படி, சந்தோஷம் எப்படி, நிம்மதி எப்படி, என் கோபம் எப்படின்னு காட்டுற வாங்கப்பா சரியா? நீங்கள் கிளம்பி நேரில் வந்து பேசுங்கப்பா. அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு பயந்துக்கிற, அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு முட்டாள்தனமான பேசிகிட்டு இருக்காத. நீ நேரில் வந்து பேசு. கையால அப்புறம் மறந்து கூட செத்துரு நீ. அப்போ எப்படி உன்னை பற்றி நீயே பெருமையாக சொல்கிறியா? ஏப்பா உன்னை பற்றி நீயே பெருமையாக சொல்கிற, அப்புறம் நீ செத்துருவலமில்ல? நான் தான் விட மாட்டேன்னு தெரியும். சொன்ன வார்த்தைக்காக எவன் கழுத்தையும் வெட்டி எறிவுன்னு தயங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் தெரிஞ்சிருந்து ஏன் அங்கே உட்காந்துருக்க? அப்புறம் பயமா சாமி? இல்லை உனக்கு எவனோ சொல்லித்தரானா, எவனோ சப்போர்ட் பண்ணுறாங்களா அதை சொல்லு. எவன் உனக்கு சொல்லித்தரான், எவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அதை சொல்லு. அது நீ தானே கையாளாகாத நாய்க்கு வாய்க்கு எப்படி வேணால் சக்கரை போட்டால் இனிக்குமா? நாக்கு நரம் இல்லாத நாக்கு எப்படி வேணால் பேசலாம்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறியோ? இல்லை நரம் இல்லாத நாக்கு எப்படி வேணால் பேசலாம்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறியோ? நியாயமாக பேசுனா நியாயமாக பதில் கிடைக்கும். ரஃப்பாக பேசுனீங்களா ரப்பு டப்பாக ஆயிரும். நீ கிளம்பி நேரில் வாடகை ராஜா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரி? ஏன் தேவையில்லாம் ஃபோனில் வந்து வளர்ந்து கிளம்பி தமிழ் ஜீவ எம்ஜிஆர் நகர் அத்தனை தேவையில கிளம்பி வாங்க. நான் தாலி கட்டுறேன், எவ்வளோ காரணங்களும் கட்டுறேன், பட்ட வழியை நான் தீர்த்துக்கிறேன் சரியா? கிளம்பி நேரில் வாங்க. அது ராணியாக இருந்தாலும் சரி, ஆண்டார்வாளி எவ்வளோ இருந்தாலும் சரி. என்ன கிளம்பி நேரில் வா. கிளம்பி வாங்கப்பா. என்ன யாருப்பா என்ன பேசுகிறீங்களா? எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணும்போது ஒன்றா இருக்குது தெரியலையா? இப்போ தப்பு பண்ணிவிட்டு அவ்வளோ வைக்கல இவ்வளோ வைக்கலன்னு சாக்கு போக்கு சொன்னால் என்ன அர்த்தம்? அது தெரியாமல் பேசக்கூடாது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தெரியாமல் பேசினா தப்பு இல்லை. இப்போ எம்ஜிஆர் இருக்கிற அத்தனை தேவைகளுக்கு கிளம்பி நேரில் வர சொல்லுங்கள். நான் ஸ்டேஷனுக்கு வேலூர் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் சரி, வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வந்தாலும் சரி, வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுங்க. நான் சொல்கிறது நீ கேளு கொத்தால. என்னை குடும்பம் நடத்த விடாமல் நீ எவ்வளோ குடும்பம் நடத்த விடும் போது வாங்க நேரில். ஒன்று எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும். வாங்க, நான் ரெடி வாங்க. போகும்போதைக்கு நான் என்ன ஊருகையா? ஏண்டா
அப்புறம் இல்லை இப்படி நீ பேசுறீங்க உனக்கு மட்டும் பேசுறீங்க எனக்கு தெரியாதா? அது எப்படி நம்ம வச்சு கழுத்தாருக்கு சொல்லி கொடுக்குறதே நீங்கள். இல்லை ஒரு நிமிஷம். நம்ம வச்சு கழுத்தாருக்கு சொல்லி கொடுத்ததே நீங்கள். அதுக்கு நாங்கள் எங்கள் பேர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கடி சொல்லி தப்பிச்சது நீங்கள். எல்லாம் என்ன கேன பையன் நினச்சிட்டிங்களா? இல்லை என்ன கேன பையன் நீங்கள் நினச்சிட்டிங்களா? நல்லா அதே மாதிரி ஒழுக்கமாக நீ கிளம்பி நேரில் வந்து பழக சரியா? எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா. அதுக்கப்புறம் மரியாதை கிடைக்காதான் நேரில் வா. ஓ அப்புறம் வந்து நீ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு இருக்கிறியா? அட அம்மான பக்கம் முதல் நேரில் வாட தாயோட படி. உனக்கே அவ்வளோ ரோசப்புண்டை இல்லை, ஒன்றும் இல்லாத வக்கு புண்டை, உனக்கே அவ்வளோ ரோசப்புண்டை இல்லை, எல்லாம் இருந்து இல்லாத வலி அனுப்பிச்சிருக்கேன். எவ்வளோ இருக்கணும்? கிளம்பி நேரில் வாட சாமி. நீ சோத்த திங்கிறிய பிய திங்கிறியடா. ஏன் முன்னாடி தமிழ் தெரியுமில்டா, நான் சொன்ன வார்த்தை காப்பாற்றணும் தெரியுது. அப்புறம் எல்லாம் புண்டிக்கிற அங்கே உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். லே உனக்கு ஃப்ரெண்டை எந்த நாயாக இருந்தாலும் சரி, எந்த மயிராண்டியாக இருந்தாலும் சரி எனக்கு. அப்படியா? சரி அப்புறம் அதான் ராணி இருக்கார்ல, ராணிக்கிட்ட போக வேண்டியதானே? இல்லை நீ ராணிக்கிட்ட போக வேண்டியதாடா. நாயே ஏண்டா உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? இல்லை நான் உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கு தெரியாதா? ஒழுங்கா மரியாதை நேரில் வந்து பேசு. இல்லை என்ன முட்டா கோதி நினச்சிட்டியா? இல்லை என்ன முட்டா கோதி என்ன சொன்னா? ஆம்பளை இருக்குங்காட்டி தாண்டா இன்னும் உங்களுக்கு உசுரோடு விட்டு வச்சுட்டுருக்குறேன். இல்லை நான் ஆம்பளை இருக்குங்காட்டி தாண்டா ஈவிரக்க பார்த்து உசுரோடு விட்டு வச்சுட்டுருக்குறேன். என்னடி அப்புறம் புண்டைய மாட்டு வர சொல்கிற சப்போர்ட் இரு பெரியசாமி உம்மாலக்கா ஒன்றால் அப்புறம் பைத்தியக்கார தேவடைய பையன் அவன். அவனை ஊம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்களா? இவ்வளோ வெக்க புண்டியே இல்லையாடா? ஏடாடே அம்மாலாம் ஒரு ஆளு புண்டியாடா எனக்கு. இல்லை அம்மாலாம் எனக்கு ஒரு ஆளு புண்டியே கிடையாதுடா. ஏன் முன்னாடி தமிழ் பணிதல் எங்கூட வந்து படுக்கணுன்றா மொத்தால. அதை விட்டு அங்கே உட்காந்துட்டு இல்லை கூட்டி கொடுத்துருக்கிறீங்களாடா? இல்லை நீ இவ்வளோ பேசுறிய இல்லை, நீ முதல் நேரில் வந்து பேசாமே அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரியா? நீ கசகசன்னா பேச வேண்டாம், நீ நேரில் வா. தமிழ் தீபா எம்ஜிஆர் நகர் அத்தனை பேருக்கு கூட்டிகிட்டு வா, பார்த்துக்கலாம் சரியா? தம்பி நீ நேரில் வந்து பேசுங்கப்பா, எது பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஓகேவா? அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன புரியுதா? ஹலோ சொல்கிறத கேள்றா. நீ நேரில் வந்து எதாக இருந்தாலும் பேசு, எல்லா தேவையாலும் நேரில் வளைச்சிட்டு வந்து என்கிட்ட பேசு, அப்புறம் நான் பேசுகிறேன் ஓகேவா? நீ அதை விட்டு அங்கே உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தமிழே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறோம் நீ கோச்சுக்காதுன்னு சொல்லி வச்சு பேசுகிறதெல்லாம் பேச்சு முயற்சி கிடையாது சரியா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்ன சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா நீ கிளம்பி நேரில் வாங்க. தமிழ் வனிதாலும் மாரியமொழி நீங்கள் வாங்கும் போது நீ வந்தாலும் அப்பளை வர வச்சுருவேன். மற்றல நீங்கள் என்ன செஞ்சு தப்பு பண்ணீங்களோ அத்தனை பேருக்கு தண்டனை வைக்கிறவா. உனக்கு எவன் சப்போர்ட் பண்ணுறான், எவன் சொல்லி கொடுத்தான், எவன் உனக்கு பணம் அனுப்பிச்சுனா எல்லா வெங்காயத்துக்கும் நான் வைக்கிறவா. டேய் நான் உள்ளக நகை புத்திசாலி, நீ எனக்கே வா. சரி நீ கசகசன்னு பேசுகிற, நீ ஒரே வார்த்தை தான். ஏன் தம்பி கட் பண்ணுறேன் ஃபோனை. தம்பி நீங்கள் நேரில் வாங்கப்பா, நேரில் வந்து பேசுங்கப்பா. அட நேரில் வந்து பேசு சரியா? ஹலோ யாருப்பா? ஏப்பா தப்பு செய்யும் போது சொந்தக்காரன பந்தக்காரனை தப்பு செஞ்சுட்டு எனக்கு உறவே வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குவாளுங்க. நான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். இப்போ நேரில் வந்து எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி தர போகிறேன். அவ்வளோதான் பிரச்சனையே முடிய போகுது. தமிழ் வந்து பிழைக்கிறாளா, வனிதா வந்து பிழைக்கிறாளா, கனி வந்து என் கூட பிழைக்கிறாளா, பெரிய சாமி மருமகம் வந்து பிழைக்கிறாளா, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. நேரில் வரணும்லப்பா, நேரில் வந்தாதாப்பா இது பிரச்சனையே முடியும். நீ நேரில் அழைச்சிட்டு வா. தமிழ் தீபாவளி மாரியம்மன் எம்ஜிஆர் இருக்கிற அத்தனை பேர்த்து கிளம்பி நேரில் வாங்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? புரியல? தொந்தரவு பண்ணுறேன் ஏங்க? இத்தனை வருஷமே என்னை கஷ்டப்படுத்திட்டு எத்தனை இருந்தாலும் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கானுங்க. எவ்வளோ பண்ணியிருக்கானுங்க. திருப்பி நான் செய்ய வேண்டாம், ஏன் பட்டவளை வந்து விட்டு கொடுத்துருவோன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காளுங்களோ? என்ன சொத்தழிஞ்சது சொல்லழியாது வம்சம், என் வம்சம். என்ன கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றணும். கிளம்பி நேரில் வாங்க பேசுக்கலாம்.
அது பார்த்துக்கலாம் வா நீ வா நான் ஊரில் இருக்கிறேன்னா இல்லை நீ எம்ஜிஆர் நகரில் இருக்காத அளவுக்கு நான் பண்ணுறேன்னா அப்புறம் தெரியும் வா சரியா கோவம் உனக்கு அதுதான் நான் சொல்கிறேன் நீ நேரில் வந்து என் முன்னாடி என்னென்ன பேசுனோ அதை அப்படியே பேசு சரியா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் எப்படியெல்லாம் பேசுகிறான் பார்த்தியா கோபால் எல்லோரும் நேரில் வந்தால் முடிகிற பிரச்சனை எல்லாத்தையும் தண்டனை வாங்கி தர போகிறேன் ஏன் முன்னாடி தமிழையும் கூட வாழாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது தமிழ் தீபா கிளம்பி நேரில் வாங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு முடிவு கிடைக்கும் நித்யா நீ என்னவோ என்ன சொன்ன நீ என்ன தான் தலைகளாக நின்னாலும் என்னை எல்லாம் தாண்டக்கூடாது என்னை கஷ்டப்படுத்தணும் தமிழ் தீபாவில் வச்சு எல்லா தப்பையும் எல்லாம் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எல்லா பொம்பளைங்களுமா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ நேரில் மட்டும் அழகாக கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும் உனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும் நான் வாங்கித்தேன் சரியா சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன் ஹலோ சரி தமிழ் தீபா கிளம்பி வாங்க என்ன ஏதாச்சும் எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஏதாச்சும் தடுக்கிறாங்களா அதையும் சொல்லுங்கள் இன்னும் மந்திரக்காட்டில் தான் இருக்கிறேன்னா அதையும் தெளிவாக சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் இல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் நீ வந்தால் நான் பிரச்சனை முடிக்க போகிறேன் சொல்லுப்பா புரியல அட நான் என்ன சொல்கிறேன்னா நீ அங்கே உட்காந்துட்டு வாயால் பேசுற நான் என்ன சொல்கிறேன்னா நீ வாயால் பேசாத நீ நேரில் அழைச்சிட்டு வா யார் நீயா ஏய் என் ஒரு நிமிஷம் என் கேரக்டர் தெரிஞ்சிருந்து நீ என்னை பற்றி இவ்வளோ சீப்பாக இடம் போட்டிருக்கிறியே இல்லை என் கேரக்டர் தெரிஞ்சிருந்து நீ சீப்பாக இடம் போட்டிருக்கிறியே நீ எவ்வளோ பெரிய மானங்கட்டவ நீ ஏண்டா கொடுத்த வார்த்தைக்கொசரம் என் உசுரே போனாலும் சரி அவளை விட்டு தர மாட்டேன் எவன் தடுத்தாலும் வெட்டி எறிவில்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறவன் நான் டேய் அவனை சொல்லிட்டேன் கையாளாகாத நான் எப்படி வேணால் பேசலாம் நீ நேரில் வந்து பேசு எது பேசுகிற அதான்டா இப்போ நான் சொல்கிறீங்களே ஏன் சரி இப்போ நான் நேரில் வாங்கலையே இப்போ நான் நேரில் வர்றேன் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா அனுப்பு பார்ப்போம் எனக்கு ஒரு 10 லட்சம் கூட அனுப்பிச்சுடுறியா இல்லைடா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் வரேன் சரி நான் நேரில் வரேன் எனக்கு ஒரு 10 லட்சத்தை எனக்கு பணம் மட்டும் அனுப்பிச்சுடு 10 லட்சம் அனுப்புறியா 1 லட்சம் அனுப்புறியா சொல்லு நான் வரேன் இல்லைப்பா நீ வர சொல்கிற ரைட்டு ஓகே நான் வரேன் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை மட்டும் அனுப்பிச்சுடு என்ன ஒரு பொண்ணு 10 லட்ச ரூபா பணத்தை அனுப்பிச்சுடு இல்லை எல்லாத்தையும் அழைச்சிட்டு நேரில் வா சரியா நீ வாய் இருக்குதுன்னு சொல்லி எது தெரியல எதாக எடுத்துணுமா தன் வாயால் அதெல்லாம் இங்கே வேறு நான் சொல்கிறேன்ல அதெல்லாம் நீ எப்படி திங்கிற உனக்கு தானே தெரியும் கருமம் அதை நான் சொல்லணுமா அப்படியா இப்போ நான் சொல்கிறேன் நீ கேட்குறியா நீ நேரில் வந்து இந்த வார்த்தையெல்லாம் பேசு அவளை வச்சுக்கிட்டே என்கிட்ட பேசு தமிழைய முன்னாடி வச்சுக்கிட்டே நீ பேசு சரியா அதுக்கப்புறம் அண்ணனா என்ன தம்பியாக இருந்தா என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் டேய் கசகசன்னு ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கிற தேவையில்லை டென்ஷன் ஆகிட்டு நீ கிளம்பி நேரில் வாடா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாடா பார்த்துக்கலாம் டேய் இப்போயும் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றேன் உம்மாடா நீங்கள் தாண்டா தண்டனை வாங்கி கொடுத்துருவான்னு சொல்லி தாண்டா பயந்து சாப்பிட்றீங்க கையில் ஆகாத நாய்ங்க ஐயோ அவன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா இப்போ நம்ம சும்மாவே விட மாட்டான்னு தெரிஞ்சிருந்து பயந்து சாவறியா டேய் இல்லை எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா இனி அவன் விட மாட்டான் நல்லா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு நீ தப்பிக்கிறதுக்காக என்ன அதை இதையும் சொல்லிட்டு உட்காந்துருக்கியா இல்லை உன் ஊர் பெரிய ஏய் ஒரு நிமிஷம் இருடா டேய் நான் எல்லா பக்கம் கலக்கிட்டு வந்தவன் நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம் சரி இரு நீ எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ எவனையும் விட மாட்டேன் உனக்கு தெரியும் தெரிஞ்சு இருந்து ஏன் நீ தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் வச்சு பார்க்குற வாட் ப்ராப்ளம் எல்லாமே நேரில் வா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா சரியா தமிழ் தாலி எடுத்துகிட்டு வரணும் இல்லை எவ்வளோ குடும்பத்து தாலி எடுத்து இனிமேல் வாழா வெட்டியாக தான் வாழணும்னு சொல்லி தான் எல்லாம் ரெடியாக நான் வச்சுருக்கிறேன் கிளம்பி வந்தால் போதும் சரியா அவன் பேசுறது ஏண்டா டே நீ ஒரு இத்து போனவன் கூட இருக்கிறவன் மானம் கெட்டவன்
சரி அதை போனால் போயிட்டு போதும், நீ கிளம்பி நேரில் வா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா, மலரையும் ராணியும் தமிழையும் நித்யாவையும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா, நேரில் வா, முதல் பார்த்துக்கலாம். சரியா? உங்களை அப்படியே கொத்தோடு தூக்கி உள்ளே வைக்கிறவா, உங்களை உள்ளே வச்சாதான் எனக்கு நிம்மதி. எல்லாம் வாங்க. சரியா? வா. டேய் முதல் நேரில் வாடா. நீ என்ன செய்கிறியோ அதை திருப்பி நான் செய்யணும். அப்போனா தான் நான் ஆம்பளை. நீங்கள் என்ன எனக்கு வழி கொடுத்தீங்களோ அதை விட டபுள் மடங்கு நான் கொடுக்கணும். கிளம்பி வா. சரியா? என்னை மதிக்கிறவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன், மதிக்காதவனும் எவனாக இருந்தால் தூக்கி உள்ள வச்சுருவான். முதல் கிளம்பி வாங்க ராஜா, பேத்துக்கலாம். வனிதாவு தமிழ் கனி எல்லாத்தையும் அழைச்சிட்டு பெரியசாமி போய் அவங்கள்ட்ட சொல்லு. டே உங்கள் அம்மாவில் வாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளு புண்டியே கிடையாது அவனுக்கு. புண்டே மூடி கிளம்பி நேரில் வாடா, அவன் கூப்பிட்றான்னு சொல்லு. கரூருக்கு வர சொல்லு அவனை, பெரியசாமி தாயோலே. சரியா? பெரியசாமி தாயோலையே தமிழ் தீபாவளி எல்லாத்தையும் நேரில் அழைச்சிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம்.